அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இர்ஃபாஸ் லைஃப் ஸ்டைல். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இடியாப்ப சோறு ரெசிபி போட்டிருந்தேன். அதை ஒருத்தவங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தவங்களாக இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும், நம்ம செஞ்ச ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் தான். ஸோ அதுக்குள்ளே சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், புதினா மல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கனுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடித்து வந்தோடனே ஆனியனையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யும்போது. ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ சால்ட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த 1/2 kg சிக்கனுக்குள்ளது தான். ஸோ இதுவே வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த சிக்கன் இல்லை மட்டனோட பச்சை வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக தான். சிக்கன் மட்டனோட ஃப்ளேவருமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அதனால தான் ஆட் பண்ணுறது. ஸோ அது நல்லா வதங்கினோடனே ஒரு ஃபைனான வாசனை வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பெருசாக குழம்புக்கு, பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க. தக்காளி வந்து வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஸோ மஞ்சப்பொடி போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நானும் அந்த ப்ரொசீஜரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் கறியாக இருக்கட்டும், மட்டன் கறியாக இருக்கட்டும், இந்த மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு அள்ளி கொட்டிடுவேனா, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா வந்து ஃப்ளேவரை இன்னுமே ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீஸ்பூனும் டேபிள் ஸ்பூனும் டிஃப்ரெண்ட். டீஸ்பூனுங்கிறது சின்ன ஸ்பூன், டேபிள் ஸ்பூனுங்கிறது பெரிய ஸ்பூன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு கை நிறையா புதினா மல்லி எடுத்து அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த 1/2 kg சிக்கனையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிக்கனை போட்ட உடனே ஒரு கிண்டிட்டு தண்ணியை ஊற்றிட வேண்டாம். ஒரு 1 to 2 minutes வந்து அந்த மசாலாலே சிக்கன் கொஞ்சம் நேரம் பிரண்டு வரட்டும். ஸோ அப்படி வந்தால் தான் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே போயிட்டு சிக்கனுக்குள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 1 to 2 minutes நீங்கள் பரட்டி எடுக்கிற கேப்லேயே வந்துட்டு ஒரு 10% சிக்கனுமே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய மல்லி போட்டுட்டிங்கன்னா அந்த மல்லித்தூளோட வாசனை குழம்புல வந்துடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் கரெக்டு. ஸோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளை போட்டோடனே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த கிரேவி வந்து திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை வேக விடுறதுக்கு. நான் வந்து இந்த பொடி டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டம்ளர் உங்கள்கிட்ட இல்லைனா 3 நார்மல் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதில் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன்லேயுமே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுலேயே வெந்துடும் சிக்கன். ஸோ தண்ணி ஓவராக ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மல்லிப்பொடியையும் தண்ணியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா.
ஸோ தண்ணியை நல்லா ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் யூஸ்வலாக வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா, ½ அன் ஹவருக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி ஹார்டாக போயிடும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் அதோட குக்கிங் டைமே. அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காம கண்டினியூஸாக ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை குக் ஆக விடுங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சிக்கன் நல்லாவே வெந்திருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுறேன் அதில். ஸோ எனக்கு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலலாம் உருளைக்கிழங்கு போடுறது ரொம்பவே பிடிக்கும். சில பேர் வந்து குழம்பு திக்காக வேணுங்கிறதுக்காக கூட போடுவாங்க. வேணும்னா இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் ஒரு பாதி பக்கத்தை மட்டும் எடுத்து அரைச்சி நல்லா ஃபைனாக நல்லா சாஃப்டாக நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையுமே வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம இந்த குழம்புல சேர்த்து ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது அடுப்பு ஆன்லேயே தான் இருக்குது, சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். எது பண்ணாலும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். ஸோ நல்லா தேங்காவை ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் குழம்பு யூஸ்வலாக எல்லோரும் வைப்பீங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் இதுதான் சிக்கன் குழம்பு, ட்ரை பண்ணி பாருங்கள்.